வணக்கம் மக்களே. என்னடா கையில துண்டு சீட்டோட வந்திருக்கான்னு பாத்தீங்களா? இது துண்டு சீட்டு கிடையாது. நேத்து நடந்து முடிஞ்ச 12th ஸ்டேட் போர்டோட மேக்ஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், ஆனுவல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். ஸோ நம்மளோட யூடியூப் சேனல் சக்சஸ்ஃபுல்லா 10,000 சப்ஸ்கிரைபர்ஸை கிராஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. நான் வந்து சேனல் வந்து 2020 ஆரம்பித்தேன். ஒரு 6 மாதம் ரெகுலராக வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் என்னால் வீடியோவே போட முடியல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 years வீடியோவே போட்டிருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் இயர் ஏப்ரல்லேருந்து தான் ரெகுலராக வீடியோஸ் வந்து போட ஆரம்பித்தேன். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்லேயே நான் நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத என்னால் உணர முடியுது. அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு கூட இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்னும் இந்த 10,000 20,000 ஆகி அப்படி ஃபைனலாக ஒரு 100K வரைக்கும் நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ 10K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த மேக்ஸ் கொஸ்டின் பேப்பருக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே 3வது மாதம் இது. ஸோ நடந்த ஒரு நல்ல விஷயங்கள் அந்த 2 விஷயமும் ஒன்று இந்த 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ், இன்னொன்று இந்த 12th ஸ்டேட் போர்டோட மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர். நம்ம யூடியூப் சேனலில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2022 நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மே மாதம் கவர்மெண்ட் காப்பீட் மை கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து நான் வந்து அந்த மேக்ஸ் 10th ஸ்டேட் போர்டு மேக்ஸ் எக்ஸாமுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ட்ரஸ்ட் மீ, அதில் இருந்து மட்டும்தான் 10th ஸ்டேட் போர்டோட ஃபைனல் எக்ஸாமுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ 12th ஸ்டேட் போர்டோட பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்க்கச்சில் எனக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, கவர்மெண்டா இருக்கட்டும் யாராவது இருக்கட்டும், அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ட வந்து அவங்களோட பேசிக் நாலேஜ் ஸ்ட்ராங்கா இருக்கா, ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பா செக் பண்றாங்கிறத இந்த கொஸ்டின் பேப்பர் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு சில நேரங்கள்ல உங்க ஃபேக்கல்டிஸோ இல்லை உங்களோட டீச்சர்ஸோ இதை மட்டும் படிச்சா போதும், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டின்ஸ்லாம் வரல அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களை கர்ஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸாம் நீங்க கிட்டத்தட்ட ஒரு 10 மாசம் 12 மாசம் படிச்சு நீங்க எழுதக்கூடிய எக்ஸாம் அப்படிங்கிறது இட்ஸ் லைக் கிவிங் பர்த் டு அ பேபி. என்னதான் ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்டாலும், என்னதான் பராமரிப்பா வந்து அந்த தாயை பார்த்துக்கிட்டாலும், குழந்தை ஆரோக்கியமா பிறப்பது அப்படிங்கிறது இயற்கையோட கையில இருக்கு. அதே மாதிரிதான் என்னதான் நீங்க வந்து எஃபோர்ட் போட்டு படிச்சாலும், என்னதான் உங்க ஃபேக்கல்டிஸ் உங்களை சப்போர்ட் பண்ணாலும், கொஸ்டின் பேப்பர் வெளியே வர்றது, கொஸ்டின் பேப்பர்ல கேட்கிற விஷயங்கள் வந்து நம்ம கையில கிடையாது. ஆனா நம்மளோட எஃபர்ட், ஒரு டீச்சரோட எஃபோர்ட்டும் ஒரு ஸ்டூடெண்டோட எஃபோர்ட்டும் அந்த இடத்துல எந்த ஒரு விஷயத்தையும் லேக் ஆயிடக்கூடாது. இப்போ நான் எப்பவுமே என்ன எதிர்பார்ப்பேன் அப்படின்னா, கண்டிப்பா சாய்ஸஸ் இருக்கும். 2 மார்க்ஸ்ல சாய்ஸஸ் இருக்கும், 3 மார்க்ல சாய்ஸஸ் இருக்கும், 5 மார்க்ஸ்ல சாய்ஸஸ் இருக்கும். நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவேன்னா, இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர்ல நான் நடத்தாத சம் இருந்தா நீ என்ன கேளு அப்படின்னு சொல்லுவேன். எப்பவுமே நான் நடத்தாத சம் இருக்கா, நான் வரும்னு சொன்ன சம் வருது, நான் வரலன்னு சொன்ன சம் வரல, அது 2வது விஷயம். நான் நடத்தாத சம் இதுல இருக்கா நீ காமி அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம ஒரு ஃபேக்கல்ட்டியா நம்ம வந்து நம்மளோட எக்ஸலன்ஸ் வந்து காட்ட முடியும். ஸோ எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்றதை விட நம்மளோட எஃபோர்ட்டை வந்து நம்மளால நிரூபிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான டாபிக். இதெல்லாம் வந்து கொஸ்டின் பேப்பர்ல கேட்பான்னு தெரிஞ்சுட்டும் அதை நம்ம நடத்தாமல் கூட கண்டிப்பா அதை நம்ம நடத்தணும். ஸோ இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர்ல நான் என்னோட 12th ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்படி கொஸ்டின் பேப்பர்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருந்துச்சு. ஆஸ் அ டீச்சரா, ஆஸ் அ மேத்தமெட்டிக்ஸ் ட்ரெயினரா எனக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு நிகழ்வு. நேற்று மேக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு 1 மணிக்கெலாம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு சில மெசேஜஸை வந்து இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ ரொம்ப 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 சந்தோஷம். அதுதான் இந்த வேலை கொடுக்கக்கூடிய அந்த போதை வந்து அதுதான். இது வந்து வேற எந்த வேலையிலையும் கிடைச்சிடாது. பிஸ்னஸோ இல்லை வந்து வேற இன்ஜினியரிங்லயோ வேற ஐடிலயோ வேற எதுலையுமே கிடைக்காத ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு பயங்கரமான ஒரு போதை. அதுதான் வந்து இந்த ஒரு வேலையில இருக்கும். அதுதான் நம்மளை வந்து இந்த வேலையை சஸ்டெயின் பண்ண வைக்கும். ஒரு 4 பேருக்கு நீங்க 4 நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்குறீங்க, உங்க மூலியமா 4 பேர் டெவலப் ஆறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட்ல வந்து ஒரு டொப்பமைனோட ஒரு செக்ரீஷன் ஜாஸ்தியா இருக்கும். அதுதான் உங்களை வந்து இந்த வேலையில வந்து சஸ்டெயின் பண்ண வச்சிருக்கும். ஸோ ஆல் 12 ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் 12 CBSE ஸ்டூடெண்ட்ஸ், wishing you a great success in life. Thank you for all the support, my subscribers. Once again, thank you. Bye.